பேக்லாக்ஸ் இருக்குது. அதாவது அரியர்ஸ் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது எனி சிச்சுவேஷன் இருக்கட்டும். பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. இது பாசிபிளா? ஸோ பேக்லாக்ஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணாமலையோ இல்லை ஜாபுக்கு போகாமலையோ வெயிட் பண்ணணுமா? இல்லை பேக்லாக்ஸ் இருக்குது பட் நான் வந்து அப்ளை பண்ணால் என்னோட ரெஷ்யூமை வந்து இன்டர்வியூ கால் பண்ணாமலே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேக்லாக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் பேக்லாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பேக்லாக்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிக்கு போகணுன்ற ஆசை இருக்குது. ஸோ இதெல்லாமே பாசிபிளா? இது எந்த அளவுக்கு பாசிபிள்? அப்படி போகணுன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? இது எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். ஸோ இப்போது பேக்லாக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமன் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பேக்லாக்ஸ் வைக்கிறதே வந்து பெருமன்லாம் நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பேக்லாக்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் அந்த பேக்லாக்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஐடிக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். பாட்காஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இவர் தான் ஜெகதீஷ். பெங்களூரை சேர்ந்தவர். 2024 பிகாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு. வாங்க அவரோட ஸ்பீச் பார்க்கலாம். நான் பெங்களூரில் வந்தேன். நான் பிகாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 24 பேட்ச் பாஸ்ட் அவுட்டு. கொஞ்ச நாள் நான் வேலை இல்லாத இருந்தேன். வெங்கட் நான் மீட் பண்ணேன், சஜஷன் பண்ணேன். இப்போ வந்து ஒரு பெட்டரான கம்பெனிக்கு நான் பிளேஸ் ஆகிக்கிறேன். ஸோ இங்கே நிறைய பேர் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பிகாம் முடிச்சிருக்கேன், நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி தான் முடிச்சிருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே தெரியாது அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஜெகதீஷ் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு அப்படின்னா உங்களாலையுமே கண்டிப்பாக ஐடி கம்பெனிக்குள்ளே என்டர் ஆக முடியும். வாங்க பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, பேக்லாக்ஸ் இருக்குது. அதாவது அரியர்ஸ் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது எனி சிச்சுவேஷன் இருக்கட்டும். பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. இது பாசிபிளா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்லாக்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ஐடி அப்படிங்கிற ஒரு கரியரே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சினாரியோஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நிறைய கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இன்டர்வியூ டைம்லேயோ இல்லைனா வந்து நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுற டைம்லேயோ உங்களுக்கு எந்த பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நிறைய கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கில்ஸு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க இம்மீடியட்டாக ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம என்ன தான் அகாடமிக் ஸ்ட்ராங்கான மார்க்ஸ் எடுத்துகிட்டு போய் காட்டினாலும் ஸ்கில்ஸ் இல்லாதவங்களை உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொல்லி தரணும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். பட் இதுவே ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க பேக்லாக்ஸ் இருந்தாலுமே அவங்கள எடுத்துக்கிட்டால் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேக்லாக்ஸை பொறுமையாக கூட கிளியர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இப்போ இருக்க ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக்லாக்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லை கரண்ட் பேக்லாக்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ரெக்ரூட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போது இங்கே வந்து நமக்கு மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் ஆக்கிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ பேக்லாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ பேக்லாக்ஸ் இருக்குது பட் நான் வந்து அப்ளை பண்ணால் என்னோட ரெஷ்யூமை வந்து இன்டர்வியூ கால் பண்ணாமலே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? அதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்லை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்களா? ஆனால் இங்கே நீங்கள் சொன்னது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லா கம்பெனிஸும் கிடையாது. இங்கே நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இந்த எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அரியர்ஸ் இருந்தாலே நான் உங்களுக்கு இன்டர்வியூக்கே கால் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கம்பெனிஸும் இருக்காங்க. பட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் ஸ்கில்ஸ் வச்சுருக்கீங்க,
ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதாவது உங்களோட ஸ்கில்ஸை அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ண முடியுது உங்களால் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் பேக்லாக்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணாலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க கம்பெனிஸ் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் ஹையரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் நான் ஈஸியாக எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ரெக்ரூட்டர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நமக்கு சில கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நிறைய கம்பெனிஸ் உங்களை இமீடியட்டாக ஹையர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா சில கம்பெனிஸ் மூலமா நம்ம ஐடி ஜாப்புக்கு போக முடியும், அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ பேக்லாக்ஸ் இருந்தாலுமே வந்து கம்பெனிஸ் ஹையர் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போது பேக்லாக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்துட்டு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஐடி ஜாப்குள்ளே போகிறதுக்கு? ஓகே, இப்போது நீங்கள் வந்து பேக்லாக்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் உங்களால் அடுத்த செமஸ்டர் எழுத முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது எதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை நம்ம கையில் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ராங்கான கிட்டப் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸை வந்து போர்ட்ஃபோலியோவாக ரெடி பண்ணுறது, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை ரெடி பண்ணி வைக்கிறது, கோடிங் ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, இது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அந்த 6 மாதத்தில் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இதையும் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும். அப்போது இந்த ரெக்ரூட்டர்ஸ் வந்து நம்மளோட ரெஸ்யூமை ஒரு 6லேருந்து 8 செகண்ட் தான் பார்க்கவே போகிறாங்க. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவை, அதாவது நம்மளை ஷோகேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கில்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதை போர்ட்ஃபோலியோவாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்ம வெயிட் பண்ணி அதுக்குள்ளே என்டர் ஆகிறத விட. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ பேக்லாக்ஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணாமலையோ இல்லை ஜாபுக்கு போகாமலையோ வெயிட் பண்ணணுமா, இல்லை அப்ளை பண்ணலாம்? இங்கே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் இதுதான். நான் வந்து பேக்லாக்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன், இல்லை கோடிங் ஸ்கில்ஸை கற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 12 மாதம், ஒரு வருஷம் வரைக்கும் கூட அவங்களோட டைம் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா இங்கே நமக்கு அந்த 6 மாதம் ஒன் இயர் டைம் இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் ஒரு 1 மந்த் தான் படிக்க போகிறோம். அப்போ ரிமைனிங் இருந்த டைம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் முடிச்சுட்டு நான் கிளியர் பண்ண உடனே ஜாபுக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிடணும் முன்னாடியே. அப்போது என்னோட ஸ்கில்ஸ், கோடிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கணும், போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஆனால் இது எல்லாமே எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாமும் கிளியர் ஆகணும், நமக்கான ஸ்கில்ஸும் டெவலப் ஆகிருக்கணும். ரெண்டுமே அட் அ டைம் நம்ம கையில் இருக்கும்போது டக்குன்னு ஜாப்குள்ள என்டர் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும், நமக்கு யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணவே கூடாது. சைமல்டேனியஸா ரெண்டுத்தையும், எக்ஸாமுக்கும் சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்ணணும், அட் த சேம் டைம் ஜாப்ஸ்க்கான ஸ்கில்ஸையும் அவங்க சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்பதான் சேஃபா இருக்க முடியும் நம்ம. ஓகே. ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ பேக்லாக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் பேக்லாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இருக்க நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இல்லை ஆல்ரெடி வளர்ந்துருக்க கம்பெனிஸோட ஓனர்ஸாக இருக்கட்டும், அதை டெவலப் பண்ண டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பேக்லாக்ஸ் வச்சு வந்து இதுக்கப்புறம் டெவலப் பண்ணவங்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம எப்படி ஷோகேஸ் பண்ணுறோம், நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பேசுமே. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து நீங்கள் வெறும் ஒரு செமஸ்டரோட மார்க்ஸ் நம்மளோட ஸ்கில்லை டிசைட் பண்ணாது, நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்கில்லை டிசைட் பண்ண போகுது. அப்போது அந்த பேக்லாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படாமல், லைக் பைத்தான், ஜாவா இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்க அதிலே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸாக என்ன ஏதாச்சும் ஐடியாஸ் கொண்டு வரோம், அதுக்குள்ளே நமக்கு தேவையான எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ண முடியும். எனக்கு இதெல்லாம் தெரியும், அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும், கூடவே ப்ராஜெக்ட்ஸும் சேர்த்து நான் இவ்வளோ என்னால் பண்ண முடியும்ன்றதை நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வரக்கூடாது. அதாவது உங்களுக்கு பைத்தான் தெரியும், அதோட சின்டாக்ஸ் மட்டும் தெரியணுமா, இல்லை அந்த சின்டாக்ஸை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியுமா அப்படிங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பேக்லாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே கன்சிடர் ஆகாது. ஆனால் நம்ம அந்த பேக்லாக்ஸை முடிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போக போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக இருந்துடக்கூடாது. ஸோ பேக்லாக்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட பேக்லாக்ஸை நினச்சி பயந்துட்டு இல்லாமல் அந்த பேக்லாக்ஸை முடிக்கிற ப்ராசஸில் சைட் பை சைட் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களால் ஐடி கம்பெனிக்குள்ளே என்டர் ஆக முடியும்.
இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டொமைனை சூஸ் பண்ணணும். அந்த டொமைனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதில் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் டீச் பண்ணி அதுலேயே உங்களை ப்ராஜெக்ட்ஸும் பண்ண வச்சு உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸையும் கொடுத்துட்டா போதும், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸோட ஜாபுக்கு ஈஸியாக என்டர் ஆகிட முடியும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் இதே மாதிரியான கண்டினியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கொஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருந்தால் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போது கம்பெனிஸ் அதை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா வெறும் ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எல்லா அரியர்ஸையும் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, ஒரு 2 அரியர் வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி அதை கிட்டப்லையும் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பேக்லாக்ஸ் இருந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஃப் கேம்பஸ் ஹையரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும், லிங்க்டின் நெட்வொர்க்கிங்கை பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணணும், ரெஃபரல்ஸ் அதிகமாக கேட்கணும். அட் த சேம் டைம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நிறைய ட்ரை பண்ணணும். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இல்லாமல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேக்லாக்ஸ் வச்சிருந்து அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமும் கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. சில கம்பெனிஸ் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு ஆக்டிவ் பேக்லாக்ஸ் இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. எப்போனா ஜாயினிங் டைமில். கவர்மெண்ட் ஜாப் விசஸ் ஐடி ஜாப் ரெண்டுத்துலையும் பேக்லாக்ஸோட இம்பாக்ட் சேமாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இல்லை. நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போது அவங்களோட எலிஜிபிலிட்டி ரூல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் இந்த பேக்லாக்ஸை அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் மாற்றி வச்சுருக்காங்க. பேக்லாக்ஸ் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் நிறைய யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ப்ராப்ளமே. அதுவும் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற நெகட்டிவாக யோசிக்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு நிறைய நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஜாபை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேக்லாக்ஸ் அப்படிங்கிறத இன்டர்ன்ஷிப்பை வச்சு நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லை லைவ் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை ஷோகேஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக வந்து உங்களோட ரெஸ்யூமில் பேசும் ரேதர் தேன் இந்த பேக்லாக்ஸோட இம்பாக்ட் இருக்கிறதுக்கு பதிலாக. ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி பேக்லாக் பீரியடை ப்ரொடக்டிவ் ஆக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணலாம். கோடிங் ப்ராக்டிஸுக்கு, ப்ராஜெக்டோட ஐடியாஸுக்கு, ரெஸ்யூமோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு, மார்க் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு, டீபக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏஐ தாராளமாக யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். பேக்லாக்ஸ் இருந்தால் ஹையர் சேலரி பேக்கேஜ் கிடைக்காதான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இனிஷியல் எலிஜிபிலிட்டி வேணும்னா வந்து கம்பெனிஸ் மாறலாம். பட் ஒரு சில டைமுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தான் இங்கே முக்கியம். ஸோ அதை வச்சு நீங்கள் அகாடமிக் ஹிஸ்ட்ரியை விட்டுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதிகமான சேலரிக்கு கூட போகலாம். ஸோ ஃபைனல் ரியாலிட்டி என்ன, பேக்லாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெரியர் ஸ்டாப் பண்ணுற மாதிரியான சிக்னலான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. இது வேணும்னா உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆக்குமே தவிர நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி ஸ்கில்ஸ் கேதர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சரை இந்த பேக்லாக்ஸ் டிசைட் பண்ணாது. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.